ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம டேவுப்பா எஃப்எஃபோட 9வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அப்போ கூட நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க. தானாக விழுகலை, அவர் தான் தூக்கி போட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் அவரை பிடிச்சி இழுக்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அவர் எந்திரிச்சு போகும்போது, நீ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொண்ணு மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. நீங்கள் அதை பார்த்து ஷை ஆகிட்டு உட்காந்துருப்பீங்களா? அதோடு முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, கண்ணு முடிக்கணும், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா டேவும் அந்த ஸ்டெப்பில் பாதியில் ஏறிட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்த்து, கொஞ்சம் பொண்ணு மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு. அண்ட் அவர் போன அடுத்த செகண்டில் நீங்கள் அப்படியே அந்த தர ஃபுல்லாக படுத்து உருண்டுக்கிட்டு ரொம்ப வேக்கப்படுறீங்க. பொண்ணு மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து ஓடி போயிட்டு அம்மா ரூமில் கண்ணாடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு, பொண்ணு மாதிரி தான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் பொண்ணு மாதிரி தான் இருக்கேன். ஆமாம், ஏன் அப்படி சொன்னார்? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பொண்ணு மாதிரி இல்லைனாரு, அப்படி எதுக்கு இப்போ இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டக்குன்னு ஒரு மாதிரி உங்களுக்கு டவுட் வர, நீங்கள் அகைன் மேலே போயிட்டு ஹலோ அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போ தான் அவர் குளிக்க போகலான்னு சொல்லிட்டு டிஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் அந்த பனியன் அதுக்காக ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்களா, ஷார்ட்ஸு. ஸோ அதோட நின்றுட்டுருப்பார். டவலோட துண்டு இருக்குதுல்ல, துண்டு ஒன்று வந்துட்டு தோளில் போட்டுக்கிட்டு. அப்போ நீங்கள் ஹலோ ஹலோ அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் சொன்னால் கூட வருவியா அப்படின்னு கேட்குறாரு. வரலாமே. சரி, அதுக்கு முன்னே என்ன கொஞ்சோண்டு பொண்ணு மாதிரி இருக்குதுன்ட்டு போகிறீங்க, கொஞ்சம் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் அதை சொன்னதே பெருசு அப்படிம்பாரா, அதான் யான்னு கேட்குறேன். முழுசாக பொண்ணு மாதிரி இல்லையா நான் அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை சரி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப வாஷ்ரூம்குள்ளே போக பார்க்க, நீங்கள் கதவை மறைச்சி நின்றுக்கிட்டு சொல்லிட்டு போங்க, எந்த ஆங்கிளில் நான் கொஞ்சோண்டு பொண்ணு மாதிரி தெரியுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா அப்போது டக்குன்னு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் லைட்டாக ரைஸ் ஆகும். என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, இந்த ஆங்கிளில் தான் அப்படின்ட்டு அவர் பார்த்திங்கன்னா உங்கள் கையை தள்ளி விட்டுட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாரு குளிக்கிறதுக்கு. உங்களுக்கு நான் ஒரே வெக்கதான் போயிட்டு அப்படியே அந்த பெட்லலாம் படுத்து புரண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களோட அம்மா பார்த்திங்கன்னா கீழே பின்னாடி கார்டனில் இருப்பாங்கள்ல, அம்மா அத்தை குழந்தை எல்லாருமே. ஸோ அவங்க என்ன நடக்குதுங்க, என்ன பேசிக்கிறாங்க, 2 பேரும் கொஞ்ச நாளாகவே சரியில்லை, இதுவும் வித்தியாசமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்க, அட சின்ன சிறுசங்க என்னமோ இருந்துட்டு போகுது, நம்மளாம் அது ஏன் தேவையில்லாமல் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எங்கள் மேலே படுத்துக்கிட்டு போச்சு. அப்போது கொஞ்சம் பொண்ணு மாதிரினா இந்த ஆங்கிள், அப்போ அது என்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அதே இடத்துல போய் நின்றுக்கிட்டு, அப்போது இவ்வளோ பக்கத்தில் வந்து நின்று பார்த்தாரு அப்படின்னா என்னத்தை பார்த்து சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே கதை தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அவர் என்னடி அப்படிங்கிறாரு. இல்லை என்ன எதை வச்சு கொஞ்சம் பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்க, எந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குன்னு ஒரு கதவை திறக்க நீங்கள் சாஞ்சு நின்றுருப்பீங்களா, பொத்தனை அவர் மேலே போய் விழுந்துடுறீங்க. அவர் பார்த்திங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு கதை திறந்துருப்பார். ஆனால் இப்போ அவர் மேலேயே விழுக, அவர் போய் கீழே விழுக, 2 பேரும் அந்த பாத் டப் இருக்குல்ல அதுக்குள்ளே பொத்துன்னு விழுந்துடுறீங்க. அவ்வளோதான், நீங்கள் ஃபுல்லாக நினைஞ்சு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கதை திறந்து சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்ல, ஏய் நீ கதவில் சாஞ்சு நிற்பேன்னு நான் என்ன கனவாக கண்ட அப்படின்னு கேட்குறாரு. இதில் கனவு வேறு காங்கணுமா, நான் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்ல, காது கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா, நீ பேசுனது தான் காது கேட்டுச்சு, நீ நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு. முதல்ல என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல, நான் எங்கடி உன்னை பிடிச்சிட்ருக்கேன், நீ தான் என்னை பிடிச்சிட்ருக்க, குளிச்சதே வேஸ்ட்டு, ட்ரெஸ்ஸை மறுபடியும் நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டப்புலேருந்து எந்திரிக்க பார்க்க, நீங்கள் அதுக்கு ஆக்சுவலாக அவர் மேலே தானே கிடக்குறீங்க, என்ன பண்ணிடுறீங்கன்னா அவரை போட்டு டப்புக்குள்ளேயே வந்துட்டு அடித்து பிடிச்சிக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறேண்ணா, எந்த ஆங்கிளில் நான் பொண்ணு மாதிரி இருக்கிறேன், சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இந்த ஆங்கிளில் கூட சொல்லலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஆங்கிளான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, உள்ள பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அடிச்சு இதுதான் சொன்னியா நீ, அசிங்கம் பிடிச்சவனே, உன்னை கூட நல்லாவே நினச்சிட்டேன், என் அக்காவுக்கு ஒரு அசிங்கம் பிடிச்ச போவட்டான ஆளை கட்டி வச்சுருக்காங்க, கருமம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. அப்போ டேவும், ஏய் நீயும் அதே ஆள் தான் கட்டியிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ
அப்படிங்கிறாரா. நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவை பார்த்துட்டு சி அப்படின்னு சொல்ல அவரும் சி அப்படிங்கிறாரு. தூ அப்படின்பீங்க அவரும் தூ அப்படிங்கிறாரு அந்த டப்பில் படுத்துக்கிட்டே. அப்போ உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அந்த பக்கம் பார்க்குறீங்க, இந்த ஷாம்பு டப்பாலாம் இருக்குல்ல அதையெல்லாம் எடுக்கிறீங்க. ஸோ எடுத்து ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு போட அப்போ அந்த சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே விழுந்துருச்சு கை தவறி. நீங்கள் அதை பார்க்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் தூக்கி அவர் மேலே போட அவரும் ஏய் பார்த்து பார்த்து அப்படிங்கிறாரு. ஆ என்ன பார்த்து அப்படி தான் போடுவேன், அப்படியே மூஞ்செல்லாம் உடஞ்சி போகிற அளவுக்கு அப்படியே போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி தூக்கி ஏறிடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏய் கால் பார்த்து எடுத்து வை அப்படிங்கிறாரு. ஏன் நான் ஏன் கால் பார்த்து எடுத்து வைக்கணும், கண்ணை மூடிட்டு எடுத்து வைப்பேன் வேணுக்குனே திமிரா பேசி கீழே சோப்பு இருக்க தெரியாமல் அதில் காலை வச்சு பொத்துன்னு வலிக்கி விட்டு அங்கேயே விழுந்துடுறீங்க. சொட்டேக்கு செம்ம சிரிப்பு. அவரும் அப்படியே சிரின்னு சிரிச்சுட்டு சொன்னல ஒழுங்காக பார்த்து காலை வேணு, இப்போ பார்த்தியா நல்லா வாரி விட்டு விழுந்தியா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் கோவம், ஒழுங்காக போயிடுங்க, உங்களால் தான் எல்லாம் உங்களால் தான் சி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பார்த்தா அவர் எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு வெளியே போக பார்க்க உங்களால் எந்திரிக்க முடியல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்கிட்ட யோ எனக்கு அப்படியே காய் கொடு, என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு கேட்குறீங்க. யோவா அப்படிங்கிறாரு. ஆமாடா அப்படி தான் கூப்பிடுவேன், கை கொடு, உன்னால் தானே விழுந்தேன், உனக்கு மரியாதை வேற வேண்டி கிடக்குதா, கை கொடு தூக்கி விடு அப்படின்னு சொல்ல டே இருந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை உனக்கு இவ்வளோ திமிர் இருந்தா என்னை வாடா போடாங்கிற யோங்கிற அவ்வளோ கொழுப்பாடி உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஏன் என் கொழுப்புக்கு நீயா எனக்கு ஆக்கி போடுற, அத்தை தானே ஆக்கி போடுறாங்க, என் அம்மா தானே ஆக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்ல நான் தானே சம்பாதிச்சு போடணும் அப்படிங்கிறாரு. என்ன சொல்லி காட்டுறீங்களா உங்கள் வீட்டில் உட்காந்து நான் சாப்பிட்றேன்னு, எத்தனை வேலை வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க சரி அதெல்லாம் விடு, இப்போது நான் உன்னை தூக்கி விட முடியாது, வேணா நீ எஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போக பார்க்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. மரியாதையா மாமா கை கொடுங்கன்னு ஆசையாக கேளு அப்படின்னு கேட்குறதுல நான் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகி மெல்ட் ஆகி உன்னை வந்து தூக்கி விடணும், அந்த மாதிரி கேளு அப்படின்னு சொல்ல முடியாதனால அப்படிங்கிறீங்க. அப்போ என்னாலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக பார்க்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னுங்க. அவரும் என்ன அப்படின்னு கேட்பாரா. தூக்கி விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் கேட்ட மாதிரியே கேளு அப்படின்னு சொல்லுவார். என்ன இது இவருக்கு இதுக்கு தான் நேரம் கட்ட நேரத்தில் விளையாடுறது நேரமா சை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதெல்லாம் முடியாது தூக்கி மட்டும் விடுங்க அப்படின்னு கேட்க அவர் போயிடுறாரு. அப்போ நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூப்பிடுறீங்க. அவர் சிரிச்சுட்டே திரும்பி பார்க்க கொஞ்சம் கை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தா அவங்களால எந்திரிக்க முடியல. நல்லா கால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலிக்கி விட்டு விழுந்திருப்பீங்கள்ல, இந்த சதை பேரண்டுக்குச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த ஃபூட்டு இருக்கும்ல, ஃபீட்டா அதுக்கு இதுக்கிட்ட. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கணுக்கால் இருக்கும்ல, அங்கே அப்படியே சதை பேரண்டு இருக்கும். உங்களால் கால் எடுத்து ஒரு ஸ்டெப்பு வைக்க முடியல, என்னால் நடக்க முடியலையே அப்படிங்கிறீங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. தெரியல கால் ஊனவே முடியல, இந்த கால் வலிக்குது அப்படின்னு சொல்ல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. 2 பேர் நினைஞ்சு தான் கிடப்பீங்க. ஸோ அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் உட்கார வைக்க இறக்கி விடுங்கிறீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. சேர் அப்படிங்கிறீங்க. சேரில் தூக்கி உட்கார வைக்கிறாரு. என்னன்னு கேட்டால் சோஃபாலாம் நனைஞ்சு போயிடாது அப்படின்னு சொல்ல அப்போ சேர் நினையாதா அப்படிங்கிறாரு. சேரில் என்ன மெத்தையாக இருக்குது, பிளாஸ்டிக் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு வேறு ட்ரெஸ் எடுத்து உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து கட்டில் மேலே படுத்து கால் மேலே கால் போட்டுட்டு உங்களை பார்க்க நீங்கள் எனக்கும் ஈரமாக இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு அப்படிங்கிறாரு. எனக்கும் ட்ரெஸ்ஸு வேணுமே அப்படின்னு கேட்குறீங்க. என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த எல்லோ கலர் சாரீ அப்படிம்பீங்க. அந்த எல்லோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ளைனாக இருக்கும். ஸோ அந்த இந்த பூ இருக்கும் இல்லையா, சன்ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எல்லோ ஓகேவா. ஸோ அதே மாதிரி எல்லோ, அது ஒரு பிளைன் சாரீ, அதில் எந்த டிசைனும் இருக்காது. ஸோ அதை எடுத்து கொடுக்க நீங்கள் என்னது வெறும் சாரீ மட்டும் எடுத்து கொடுக்குறாரு, இதுக்கு அந்த நான் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சரியா. அவரும் என்ன வேற என்ன வேணும், டவல் வேணுமான்னு கேட்க நீங்கள் என்ன தூக்கியிருப்பாங்க விடுங்க நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அவர் டவல் தூக்கி உங்கள் தலையிலே போடுறாரு. இதை யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்க நான் என்ன உங்களை மாதிரி பையனா ஒரு டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கிறதுக்கு, பொண்ணு இல்லையா, சாரி கட்டினா வெறும் சாரியாக கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க
வேற என்ன வேணும் அப்படிங்கிறாரு. அது அது அதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. இதோட ப்ளவுஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்களா? அவரும் பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி எடுத்து கொடுக்குறாரு. தூக்கி அதுவும் மூஞ்சில வீசுறாரு. நீங்கள் செம்ம கடுப்பாயிட்டீங்க. நீங்கள் ஒன்றும் எனக்கு எடுத்து கொடுக்க வேணாம், என்னை அப்படியே பிடிச்சி அந்த இடத்துல விடுங்க, நானே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம், எனக்கு உங்களுக்கு கட்டு ட்ரெஸ் மாற்றி விடணும்னு ஆசை. ஆளை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நொண்டி போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணுறீங்க. அப்போ அவரும் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும் அவருக்கு சொல்கிறது கேட்டுட்டு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி ஒரு களை வச்சு நொண்டி போய் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படுற ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டவல்லாம் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டோரை நாக் பண்ணிருக்காரு. இன்னும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதோ வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ண அவரும் பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்துட்டே நின்றுருப்பார். நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே லைட்டாக அண்ணாந்து பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சாரீ. ஸோ ப்ளைனாக இருக்குது, எந்த ஒரு டிசைனும் கிடையாது. ப்ளவுஸ் ஆகட்டும் சாரீ ஆகட்டும் எந்த டிசைனும் கிடையாது. ஸோ அவ்வளோ அழகாக கட்டியிருக்கீங்க, அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அவர் உங்களையே பார்த்துட்டே இருக்க. நீங்களும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அது ஒன்றும் இல்லை, எங்காச்சும் வெளில போறியா அப்படின்னு கேட்குறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு தான் மறு வேலை நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. இன்னிக்கா? இப்போவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், இன்னைக்கு வெளியே எங்காச்சும் போகலாமா அப்படின்ட்டே கேட்குறாரு. அவருக்கு என்ன பேசுகிறாரே தெரியல. ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ் அவ்வளோ சூட் ஆகுது உங்களுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கலர். ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் அப்போ நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு வைக்க பார்க்குறீங்க. அவரும் கை பிடிச்சி அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க, இதுவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. உங்களுக்கு உடனே ஷை ஆகிடுச்சு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் ட்ரெஸ் மாற்றலையா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன போட்டுக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற ஃபைட் எதுவுமே இப்போதைக்கு ரெண்டு பேத்துக்கும் அந்த மைண்டுக்கே வரல. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்களும் போயிட்டு அவருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. அவருக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. இது எதுவும் வானான்ட்டே இருக்காரு. ஒயிட்டு நல்லா இல்லையா, பிளாக்கு, ரெட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும்ல, இல்லை ப்ளூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க அவர் பார்த்திங்கன்னா இது எதுவுமே வேணாம் அப்படிங்கிறாரு. வேறு என்ன தான் வேணும்? என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டிங்களா வெளில போகலான்னு? இப்போது ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறதுலேயே டைமை அப்படியே ஸ்பாயில் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது டேர்ந்துட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு அவரே ட்ரெஸ் எடுக்கிறாரு. நீங்களும் என்ன ட்ரெஸ் அப்படின்னு கேட்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் பேண்ட் எடுத்திருப்பாரு. இதைத்தான் நானும் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஷர்ட் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் மாதிரி இருக்குதுல்ல அந்த ஷேடில் எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு லைட்டாக சிரிப்பாக இருக்குது. இது நல்லா இருக்கா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனால் பேண்ட்டுக்கு மேட்ச் ஆகலையே அப்படிங்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, இப்போது நீங்கள் ஒரு பேண்ட்டு செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே வரும், அந்த ஷேட்லேயே வரும். அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து கொடுக்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் மாற்றிப்பீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் மாற்றிருப்பீங்க, அவர் இப்போ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு. இப்போது போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கா நடக்க முடியாதுல்ல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களை தூக்கிக்கிறாரு. நீங்களும் என்ன அப்படின்னு கேட்க, இல்லை காலில் ஆடிப்பட்டு இருக்குதுல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்க நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே இந்த சீன் நீங்கள் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாவம் அங்கே ஒரு 2 ஜீவன் குழந்தைய தூக்கிட்டு பின்னாடி கார்டனில் போயிட்டு அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் கார்டனாக இருந்தாலும் வெயில் அடிக்கும் இல்லையா? அப்போது உங்களோட அம்மாவும், ஏங்க இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்க முடியல, எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, நான் போய் படுக்கணும், போகலாமா அப்படின்னு கேட்க, ஆமாங்க என்னாலே முடியல, வாங்கக்கா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு எடுத்துட்டு அதாவது வெளியே இருந்து அப்படியே உள்ளே வராங்க.
இப்போ டேவும் கரெக்டாக ஸ்டெப்பில் பாதி ஸ்டெப்பு இறங்கியிருப்பார். இவங்களும் கரெக்டாக வாசல் படிக்கிட்ட வந்திருப்பாங்க. அப்படியே அவங்க உள்ளே வர டேவும் கரெக்டாக அந்த ஸ்டெப் கிட்டே இறங்கும்போது லைட்டாக கால் தடுக்குது. நீங்கள் பயந்து போய் அவர் டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் விழுகலை, உன்னையும் கீழே போடலை அப்படிங்கிறாரு. அப்போ தான் நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க. ஸோ அவரை பார்த்துட்டே இருக்கவும் அவர் என்ன நினச்சாரோ தெரியல, அப்படியே உங்களை நல்லா தூக்கிட்டு இருப்பார்ல, ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கிக்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வர உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கண்ணை மூடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தான் அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல ஃபஸ்ட்டே, அதனால் அப்படி லைட்டாக கண்ணை மூடிக்க இப்போது அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக எப்போவுமே சாரான்னு நினைப்பார். பட் இந்த டைம் உங்களையே தான் நினைக்கிறாரு. உங்களை பார்க்கும்போது அவருக்கு சாரா தாட்டெல்லாம் வரலை. அப்படியே நீங்கள் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் இல்லையா, ஸோ அது தெரிஞ்சு தான் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வருவார். அப்போது உங்களோட அத்தையும் அம்மாவும் ஐயோ இந்த பசங்க கம்முனே இருக்க மாட்டாங்களா, நம்மளை உள்ளே வரத்துக்கே விட மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்க அப்போது சிம் பார்த்தீங்கன்னா சடனாக ஆன்னு ஒரு கத்திடுறான். அவன் கத்துன உடனே டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ திரும்பி பார்க்குறீங்க 2 பேருமே, நீங்களும் கண்ணை முழிச்சுக்கிறீங்க. திரும்பி பார்த்தா அவங்க அங்கே இருக்காங்க. போச்சு பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெக்கம் வேற வர நீங்கள் டேவோட ஷர்ட் இழுத்தோடி உங்கள் மூஞ்சி மூடிக்கிறீங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உங்களை பார்த்த மாதிரி லைக் உங்கள் மேலே தலை வச்சு அப்படியே அவரும் குனிஞ்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்க அந்த பக்கம் அவங்க 2 பேரும் குழந்தைய அப்படியே தூக்கிட்டு கண்ணை அப்படியே ஒரு மாதிரி கை வச்சு மறைச்சிக்கிட்டே நாங்கள் எதுவும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்களா. அவ்வளோதான். அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் நீங்கள் என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்ல ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இறக்கி விடுங்க, நானே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோன் மாற்றி பேசுகிறீங்க. அவரும் என்னோட ஆட்சிகளுக்குன்னு சொல்லிட்டு இறக்கி விட இப்போ 2 பேரும் போயிட்டு அப்படியே பைக்கில் ஏறிப்பீங்க. அப்போது அவரும் ஸ்ட்ரைட்டாக ஒரு பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு போகிறாரு சாப்பிட்றதுக்கு. ஓகேவா. ஸோ இந்த லஞ்ச் டின்னர்லாம் போவாங்கள்ல அந்த மாதிரி தான். இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ அவர் உங்களை வந்துட்டு டின்னர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ நீங்களும் ஒரு வேலையாக அங்கே போயிட்டீங்க. அங்கே போனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கால் லைட்டாக ஒரு மாதிரி நடக்க முடியுது தான். பட் இருந்தாலும் வலிக்குது. பட் வெளியே எல்லா இடத்துலையும் இப்படி தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அதனால் அப்படி கையை மட்டும் பிடிச்சி நடந்து போகிறீங்க. போய் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ டேவும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எதனாலும் ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக சொல்லிக்கிட்டு இருக்க லைட்டாக சிரிப்பு இருக்குது தான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் கோவமும் இருக்குது. ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் மூஞ்சிக்கு என்ன நல்லா தான் வச்சுருக்கேன் அப்படிங்களா. ஓ இல்லை, கிளம்புன்னு சொல்லும்போது இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்போ இல்லையே, அதான் கேட்குறேன் அப்படின்னுட்டு உங்ககிட்ட சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்புறப்போ ஹாப்பியாக தான் இருந்துச்சு, வெளில போகலான்னு கேட்கும்போதும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. அப்புறம் இப்போ என்னடி வந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இதெல்லாம் ஒன்றும் எனக்காகல, அம்மாவும் அத்தையும் அங்கே இருந்தாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க, அதனால தானே தூக்கிட்டு கூட வந்தீங்க. ஸோ நீங்கள் அவங்க இருக்கிறது தெரிஞ்சு தானே கிஸ் பண்ணுற மாதிரி கூட வந்தீங்க, எதுக்கு இவ்வளோ நடிப்பு அப்படின்னு கேட்க சத்தியமாக எனக்கு தெரியாது அவங்க வர்றது அப்படிங்கிறாரு. வர்றது தெரியாமையா நீங்கள் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்தீங்க அப்படின்னு கேட்க இப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு நிஜமாகவே அவங்க வர்றது தெரிஞ்சிருக்காது. பட் அவர் நிஜமாகவே உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்திருப்பார். இப்போது நான் தெரியலன்னு சொன்னாலும் பிரச்சனை, தெரியுதுன்னு சொன்னாலும் பிரச்சனை, நான் எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு உங்களே பார்த்துட்ருக்கேன். சொல்லுங்கள், உண்மை சொல்லுங்கள், அவங்க வர்றது தெரியும்ல அதனால தானே அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் ஒரு மாதிரி அப்செட்டாக கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வயன் எனக்கு சத்தியமாக அவங்க வர்றது தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போது எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுதான் சடனாக கிட்ட வந்தீங்களே கிஸ் பண்ணுற மாதிரி, அது எதுக்கு, ஏன் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போது டக்குன்னு அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும், சடனாக உங்களுக்கு என்ன பார்க்கும்போது சாரா ஞாபகம் வந்துருச்சு தானே, அதனால தானே அப்படின்னு கேட்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. பரவாயில்ல மாமா, எனக்கு பழகிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அண்ணா பேரண்ட்ஸ்க்காக பண்ணேன்னு சொல்லுவீங்க,
இல்லைன்னா அக்கா ஞாபகம் வந்துடுச்சு பண்ணேன்னு சொல்லுவீங்க. அதானே? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபுட் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே முழிச்சிட்டே உட்காந்துட்ருக்க. நீங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டீங்க. இப்போது அவரோட பிளேட் அப்படியே இருக்குது. சாப்பிட்லையா அப்படின்னு கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா உனக்கு அவ்வளோ அக்கறையாக இருந்தால் நீயே ஊட்டி விடு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது. இவன் எல்லாமே பண்ணுவான், ஒன்றா அம்மாக்காக இல்லைன்னா அக்கா நினைப்புன்னு சொல்லுவான். இவனுக்கு நாம் இதெல்லாம் பண்ணணுமா, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவரை சாப்பிட வைக்கவும் தோணுது. அட் த சேம் டைம் கோவமும் வருது. அதனால நல்லா அந்த நூடுல்ஸை ஃபோர்க்கில் குத்தி நிறைய அப்படியே ஒரு மாதிரி சுற்றுவோம்ல, அந்த மாதிரி சுற்றி அவர் வாய்க்குள்ள கொண்டு போய் நீட்டுறீங்க. விட்டால் அப்படியே ஃபுல்லாக வாயெல்லாம் அதை குத்தி வச்சுருவீங்க போல். அந்த மாதிரி இருக்குது. அவரும் பயந்துட்டே ஆக்காட்ட நல்லா தின்னு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே வாயில போட்டு துணிச்சிக்கிட்டு இருக்க. அவரும் பார்த்தீங்கன்னா முழுங்க முடியாமல் முழுங்குறாரு. இப்போ அப்படியே தான் ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. நீங்களும் போதுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, பில் நீயா கொடுப்பா வேணுமான்னு கேட்குற அப்படிங்கிறாரு. உங்கள் கூட போய் வந்தேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லணும் சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்க. வெயிட்டர் வர்றாங்க பில் கொடுக்க. இவரும் பில் அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு சரிவா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு நடக்க முடியல. அப்படியே அவர் பிடிச்சி தான் நடக்கிறீங்க. ஸோ அவரும் அப்படியே உங்களை ஹிப்போட சேர்த்து பிடிச்சிட்டு தான் வராரு. நீங்கள் அப்படியே அவர் முறைக்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்க, கை எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஒரு க்ரிப்புக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ நீங்கள் உன் க்ரிப்புக்கு என் ஹிப்பு தான் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, பத்திரமா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும் அவர் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நடந்து கூட்டிகிட்டு போக, அவர் பார்த்திங்கன்னா பைக் கிட்ட கூப்பிட்டு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. பைக் எங்கே இருக்குது, இங்கே என்ன பண்ணுறது, இங்கே நின்றுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்க, அதுவா, இதோ இந்த மேலே இருக்குது பார்த்தியா, இதில் ஏறி போகணும், பைக் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பைக்கை வெளியே நிறுத்தினாலும் அவங்க அங்கே எடுத்து நிறுத்திடுவாங்க, நம்ம அங்கே தான் போய் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. நைட்டே ஆயிருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை இந்த ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படியே அந்த எல்லோ கலர் சாரீ நைட் டைமு, அப்புறம் அந்த உங்களுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதுவும் நிறையா குட்டி குட்டி லைட் செட்டிங் வேறு. அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக லைட் செட்டிங் மாதிரி தான் பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே உங்களை அவர் தூக்கிக்க, நீங்கள் அப்படியே அவரை பார்க்க அவர் உங்களை பார்க்கன்னு சொல்லிட்டு போதும் டியர், இதோட இப்போதைக்கு இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன், நீங்கள் காண முடியலைங்க. ஸோ இது கட்டுனாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். டடா பாய் சராங்கே. இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா? டியர், அப்புறம் ஒரு 1 வீக்காக வீடியோ போடாததுக்கு ரொம்பவே சாரி, என்னை மன்னிச்சு. என்னென்னா ஒரு கொஞ்ச நாள், அது ஒரு வாரம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ரிலேட்டிவ் வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா நான் எங்கேயோ போயிட்டேன். எங்கேயோ இல்லை, எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான். ஸோ எங்கள் சித்தப்பாலாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டி தனியாக இருப்பாங்கன்னு அங்கே போயிட்டேன். ஸோ அங்கே என்னால் ரெக்கார்டிங்கும் பண்ண முடியல. அட் த சேம் டைம் எந்த அப்டேட்டும் பண்ண முடியல டியர். நெட்ஒர்க் அந்த அளவுக்கு என்னோடய சிம்முக்கு அங்கே கிடைக்காது. ஸோ அதனால தான் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. மன்னிச்சோ. அப்புறம் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவும் ஸ்கெடியூலில் வச்சிடறேன் டியர். ஒரு வாரம் டைம் கொடுங்க, உங்களுக்கு எல்லா வீடியோவும் கரெக்டாக வர மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கார்டிங் பண்ணி வச்சிட்றேன். ஓகே, டட்டா பாய் சராங்கே.